எண்ணம் போல் வாழ்க்கை, தாட்ஸ் பிகம் திங்ஸ் அப்படின்னா என்ன, என்னோட தாட்ஸ் எப்படி என் லைஃப் அஃபெக்ட் பண்ணுது, இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஆண்ட்ரூ கார்னகி அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருந்தார். அவரை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு நெப்போலியன் ஹில் போயிருந்தாரு. தன்னோட ட்ரெமெண்டஸான சக்ஸஸ்க்கு என்ன ரீசன், அவர் அவ்வளோ ஒரு வெல்த்தி பர்சனாக கூட இருந்தார். ஸோ அதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு நெப்போலியன் இன்டர்வியூ பண்ணார். கார்னகி தன்னோட லைஃப்ல நடந்த சக்சஸுக்கு எந்த மாதிரியான பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணாரு அப்படிங்கிறத நெப்போலியன் ஹில் கிட்ட சொல்லி, இந்த விஷயங்களை மக்களுக்கு நீ கொண்டு போய் சேர்க்கணும், இந்த பொறுப்பை நான் அவங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், இது எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களும் தன்னோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய சக்சஸ் அடைவாங்க அப்படின்னு சொல்லி கார்னகி ஹில் கிட்ட ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. நெப்போலியன் ஹில் தன்னோட வாழ்க்கையில 20 வருஷத்தை இதுக்காகவே டெடிகேட் பண்ணி 500 சக்சஸ்ஃபுல்லான பீப்புளை இன்டர்வியூ பண்ணி ஒரு சில புக்ஸ் எழுதியிருக்காரு. அது ரொம்ப ஃபேமஸான புக்ஸாகவும் வந்திருக்கு. ஸோ அந்த 500 பேர் சொன்ன விஷயங்கள் அந்த புக்கில் அடங்கி இருக்கு. அதோட முதல் விஷயம், எல்லாருமே சொன்ன முதல் விஷயம் தாட்ஸ், எண்ணங்கள். நம்ம மைண்டில் நம்ம டெய்லி நினைக்கிற தாட்ஸ் தான் நம்ம லைஃப்பை ஒரு பெரிய லெவலில் அஃபெக்ட் பண்ணுது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம லைஃப்பில் நடக்கும். அப்போ நான் நிறைய நெகட்டிவான விஷயம் நினச்சிட்டு இருக்கேனே, அதெல்லாம் என் லைஃப்பில் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு அதை நான் எப்படி மாற்றுறது அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியறப்போ, நம்ம என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதை நம்ம நினைக்க ஆரம்பிக்கலாம். பாசிட்டிவான விஷயத்த நம்ம மைண்டுக்கு நம்ம ஃபீட் பண்ணலாம். ஒரு விஷயத்த நம்ம மைண்ட்ல இமேஜின் பண்றதையும் அதை ரியாலிட்டியில நம்ம பார்க்கறதையும் நம்ம மைண்ட் ஒரே மாதிரி தான் எடுத்துக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நினைச்சா போதுமா, எல்லாமே நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம கண்டிப்பாக ஸ்டெப்ஸ் எடுத்தாதான் நம்ம லைஃப்ல அந்த நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கும். ஆனால் அதுக்கு முதல் ஸ்டெப் எண்ணங்கள் மட்டும்தான், தாட்ஸ் மட்டும்தான். நம்ம ஒரு விஷயத்தை திரும்பி நினைக்க அது போய் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஸ்ட்ராங்காக பதிவாகணும். பதிவான பிறகுதான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அதுக்கான ஸ்டெப்ஸை எடுக்க சொல்லி நம்மளை தூண்டிவிடும். ஸோ தன்னோட லைஃப்ல ஸ்டெப் எடுக்க முடியாம கஷ்டப்படுறவங்க முதல்ல ஒரு விஷயத்தை பத்தி, நீங்க ஆசைப்படுற விஷயத்தை பத்தி திருப்பி நினைச்சிட்டே இருங்க. இது நிறைய விஷுவலைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா மெடிடேட் பண்றப்போ நினைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அதை எப்படி வேணா நினைச்சு பார்த்துக்கலாம். நீங்க ஒரு பிசினஸ் மேன் ஆகணும், ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓவா நீங்க இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதை நீங்க ஸ்டெப் எடுக்கலன்னா கூட பரவாயில்ல, பட் திங்க் அபவுட் இட். திருப்பி அதை திங்க் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல உங்க மைண்டு அதுக்காக உங்களை ஸ்டெப் எடுக்க சொல்லி தூண்டும். நீங்க நினைக்கலாம், எனக்கு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும்னு ஆசை, இல்லை எனக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை, ஆனா அதெல்லாம் இம்பாசிபிளான விஷயத்த நான் எதுக்கு நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸாக தான் இருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் இதை ஒரு ரிமைண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் இம்பாசிபிளான விஷயத்தையும் நம்மளால இமேஜின் பண்ண முடியணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இல்லை ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிறத நீங்கள் இம்பாசிபிள்னு நினச்சிங்கன்னா, ஒரு பறக்கிற மெஷினை உருவாக்கணும் அப்படின்னு 2 பேர் நினைச்சது எவ்வளோ ஒரு இம்பாசிபிளான விஷயம்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி 2 குதிரை இல்லாமல் இந்த 4 சக்கரத்தை நான் ஓட வைப்பேன் அப்படின்னு ஹென்ரி ஃபோர்ட் நினைச்சது எந்த மாதிரியான ஒரு கிரேசியான இமேஜினேஷன் நினைச்சு பாருங்க. நம்ம ஹிஸ்டரியில நிறைய இன்வென்ஷன்ஸ் பயங்கர ஒரு கிரேசியான இமேஜினேஷன்ல ஸ்டார்ட் ஆனது தான். அந்த இமேஜினேஷன்லயே அவங்க திருப்பி அதை நினைச்சு அவங்க அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்து அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம லைஃப்ல என்ன நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை திருப்பி நம்ம மைண்டுக்கு நம்ம ஃபீட் பண்ணிட்டே இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்க மைண்ட் நினைக்கிறத அது நடத்துறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்க மைண்டுக்கு நீங்க ஃபீட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியுது. என் தாட்ஸை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் சராசரியாக 60,000 தாட்ஸ் அவன் மைண்டில் போகுது. ஸோ இத்தனை தாட்ஸ் வர என்னோட மைண்டை நான் எப்படி அலைன் பண்ணி என்னோட சக்ஸஸ்க்காக நான் எப்படி என் தாட்ஸை நான் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching this video. Spread positivity.